நான் வந்து சினிமாவுக்கு வந்து கார்த்திக்கு முன்னாடி வந்திருக்கலாம். பட் என்னை விட அதிகமாக சினிமா பற்றி நினைக்கிறதும், சினிமாக்காக தன்னோட நேரத்தை முழு நேரத்தை கொடுக்கறதும், தன்னோட முழு எண்ணங்களை கொடுக்கறதும் எல்லாமே கார்த்திக் வந்து என்னை விட ரொம்பவே ஜாஸ்தி. எனக்கு வந்து அண்ணாவோட கெரியரில் நான் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் எனக்கு பிடிக்கும். அண்ணாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் சொல்லிக்குவேன். நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது வந்து காக்காக்கு அப்புறம் பிதாமகன் வந்த போது. நீங்களும் உங்க அண்ணனும் சேர்ந்து எப்போ நடிக்க போறீங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், ஒரு படம் நடிச்சிடணும், அட்லீஸ்ட் நமக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. படத்துலையாவது நான் சைலண்டான ஒரு வில்லன் ஆகவும் கார்த்தி இப்படியே பட்டையெல்லாம் போட்டுட்டு நல்ல பையனாகவே இருக்கணும் அப்படி நடிச்சான்னா ஒரு படம் நடிச்சு தான் பார்க்கணும் ஆசை, ஒரு இமேஜை மாற்றணும்னு ஆசை. I was a complete bully, sir. I used to switch off the lights, sir, in the night, and I used to put powder in my eyes, in my teeth, and I used to do this. And I used to wait for Karthi to come, and I used to put a torchlight here, and I used to go behind him and scare him. செகண்ட் ஷோ போயிட்டு வந்தாருன்னா லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லுவார். லேட்டாக வந்தாருன்னா நீ அங்கேயே வெளியில நில்லுன்னு பாரு. ஸோ மாடியிலேருந்து திட்டு ஒழுங்கும் எங்கன்னா அப்படியே மேலே பார்த்துட்டே இருப்பாரு. நான் தான் போட்டு கொடுப்பேன். அப்பா கேட்டு திறக்கிற சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துட்டான் போல இருக்குன்னு. அப்ப கரெக்டா லைட் போடுவாரு. நம்ம வேலை அதுதானே, 2வது பிறந்தவங்களுக்கு என்ன வேலை, பெருசா போட்டு கொடுக்கறதானே வேலையே.